ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அடியனுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு அழைத்த பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கும் சபையாருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் இங்கே வந்து பேச போகிறேன்றது இன்றைக்கி மதியானம் வரைக்கும் தெரியாது. நான் இந்த அபுதாபிக்கு வந்தது வந்து கூட்டம் நடத்துறதுக்கு இல்லை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை. நான் துபாயில் அடுத்த 2 நாள் கழித்து 3 நாள் கூட்டம் இருக்குது, FGPCயோடைய கூட்டம் இருக்குது. அதுக்கு தான் பிரசங்கம் பண்ண வந்தேன். சரி, ஒரு 3 நாள் என் குடும்பத்தோடு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அபுதாபி வந்தேன். ஆனால் ஆண்டவர் ஓய்வு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் போல இருக்கு. கர்த்தர் நல்லவர், எல்லாமே ஆண்டவர் முன்குறித்தது தான். அதனால் உங்களை பார்த்தது, உங்கள் சபையோடு ஐக்கியப்படுவது ரொம்ப சந்தோஷம். எதிர்பாராத ஒரு சந்திப்பு இது. நீங்களும் சபையாக, நீங்கள் பாஸ்டர் சொன்னது போல் ஆவடி சபையின் தரிசனத்தோடு நீங்களும் இணைந்து ஆண்டவருக்கு கண் தெரியாத இடங்களில் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. அப்பாவுடைய தரிசனம் ஆண்டவர் அதை இன்னும் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எங்களுடைய சபையை நாங்கள் கட்ட ஆரம்பிக்கும்போது அப்போது நாங்கள் பெர்மிஷன் இல்லாமல் 7 வருஷம் அப்படியே அந்த பில்டிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், கவர்மெண்ட் பெர்மிஷனுக்காக. அப்போது அந்த தாமதம் நடந்து கொண்டே இருந்தது. அப்போ அப்பா ஒரு நாள் உயிரோடு இருக்கும்போது நேராக ஒரு நாள் பில்டிங்குள்ளே, அந்த சர்ச் கேம்பஸ்குள்ளே வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இன்றைக்கி நாம் வந்து இந்தியாவில் வந்து சபையே கட்ட முடியாமல் இருக்கிற 100 சபைகளை கட்டணும், 100 ஆலயங்களை நம்ம சர்ச்சுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அவங்க கொடுத்தாங்க. அப்போ சபையாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாங்களே ஒரு சர்ச்சை கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த நேரத்தில் இன்னும் 100 சபை கட்டணுமா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் கர்த்தர் அந்த தரிசனத்தை கிருபையாக அவருடைய கரத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படி தேவன் இதுவரைக்கும் நடத்தி வர்றார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் கிருபையில் 32 ஆலயங்களை கட்டி முடிச்சிட்டோம். அது ஒரு பெரிய கிருபை. அதில் நீங்கள் 2 சபை நீங்கள் உங்கள் சபையின் சார்பாக கட்டியிருக்கீங்க, அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம். இவ்விதமாக கர்த்தர் செய்கிற அந்த கிரியைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மாலையிலேயும் ஒரு ஊழியர் தரிசனத்தோடு நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் நான் பங்கெடுப்பது தெய்வ சுத்தமாக இருந்தது. கர்த்தர் தாமே இன்றைக்கு மாலை நம்மோடு இடைபடுவாராக, பேசுவாராக. வேத புஸ்தகத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு திருப்புவோம். மத்தேயு 4:19. Matthew chapter 4 verse 19. என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய அடியார்களாகி எங்கள் மத்தியிலே உம்முடைய இன்ப பிரசன்னத்தை தந்து இன்றைக்கு நலமானதை போதித்து உம் தயவுள்ள சித்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவீராக. இன்றைக்கு எந்த நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் கிருபையாக மனம் இறங்கி உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தி உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே காணப்பண்ணும். எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்த விரும்புகிற சத்தியத்தை வெளிப்படுத்தும். அடியை இரத்தத்திற்குள் மறைத்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். நாம் வாசித்த இந்த வேத வசனம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே பேசின வார்த்தை. ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கும்போது தேவன் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது இட் டாக்ஸ் அபவுட் அ பர்பஸ். ஒரு நோக்கம் இந்த வசனத்தில் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்க வேண்டும். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்க வேண்டும். அந்த நோக்கத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார்.
வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் கர்த்தருக்கு சொல்கிறதில்ல, கர்த்தர் நம் வாழ்க்கை குறித்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை வழிநடத்துகிறதில்ல, கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த வசனம் தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் நோக்கம் இல்லாமல் வாழ்கிறாங்க. எதற்கு எதை செய்கிறோம் அப்படின்னு நோக்கம் இழந்தவர்களாக வாழ்கிறாங்க. கலிஃபோர்னியாவில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு பெண்மணி இருந்தா, அவள் பேர் சாரா விட்செஸ்டர் அப்படின்னு ஒரு பெண். இந்த அம்மா 40 ஏக்கர் நிலத்தை ஒரு முறை வாங்கினார்கள். 40 ஏக்கர்ஸ் வாங்கிட்டு அவங்க அதில் இருந்த ஒரு பண்ணை வீடை அவங்க புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இந்த புதுப்பிக்க ஆரம்பித்த அந்த வேலை அடுத்த 38 வருஷம் தொடர்ந்தது. 38 இயர்ஸ் அந்த வீடை ரெனோவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து வேலை நடந்தது. டெய்லி வேலையாட்கள் வருவாங்க. வேலையாட்கள் வர்றவர்களுக்கு டிராயிங் போட்டு கொடுப்பாங்க. இங்கே படிக்கட் போடணும், இங்கே அறைகள் கட்டணும், இங்கே ஜன்னல் வைக்கணும், இங்கே கதவு வைக்கணும் அப்படின்னு அவங்க டெய்லி வரைபடம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க. 38 வருஷம் அந்த வீடு கட்டப்பட்டது. 38 வருஷம் கட்டி முடிக்கும்போது அந்த அம்மா மரிக்கிற வரைக்கும் கட்டினாங்க. அது கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா, அமெரிக்க டாலரில் $5.5 மில்லியன் செலவாச்சு. கடைசியாக அந்த வீடை பற்றி நான் படித்தேன். அந்த வீடை 24,000 ஸ்கொயர் ஃபீட் வீடாக பெருசாக கட்டினாங்களாம். அந்த வீட்டுக்குள்ளே 160 பெட்ரூம் இருந்தது, 13 பாத்ரூம்ஸ், 47 ஃபயர் பிளேசஸ், 10,000 ஜன்னல்கள், 2,000 கதவுகள். அந்த மாதிரி தனியாக தான் வாழ்ந்தாங்க. கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிடுங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த ஒரு வீட்டுக்குள்ளே 40 படிக்கட்டு இருந்துச்சான், 40 ஸ்டேர் கேஸஸ் இருந்துச்சான். அதில் நிறைய ஸ்டேர் கேஸில் ஏறினீங்கன்னா அது முடிவில் எதுவுமே இருக்காதான், அப்படியே திரும்பி தான் வரணும். சும்மாவே ஒரு படிக்கட்டு இருக்கும். எல்லாம் கட்டி முடித்து அவங்க முடிக்கும் போது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இன்றைக்கி அது ஒரு மியூசியமாக வர்றவங்க போகிறவங்களாம் பார்க்குறதுக்கு மிஸ்ட்ரி ஹவுஸாக மாறி இருக்காது. $5.5 மில்லியன் செலவழித்து 38 வருஷம் வீட்டை கட்டி இத்தனை ஜன்னல், இத்தனை கதவு, இத்தனை படிக்கட்டு எல்லாம் கட்டிட்டு என்ன நோக்கம்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் அது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ 38 வருஷ வாழ்க்கையினுடைய பழு ஜறையாக இருந்துச்சு. நிறைய வேலை செஞ்சாங்க, நோ பர்பஸ். இன்றைக்கி நிறைய பேர் அநேகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் டு யூ ஹேவ் அ பர்பஸ், ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நோக்கம் இல்லை. ஆனால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நமக்கு அறிவிக்கிறார். தம்முடைய சீஷர்களை அழைக்கும்போது நோக்கம் இல்லாமல் அழைக்கலை. என்னை பின்பற்றி வந்தால் உங்களை யாராக மாற்றுவேன்னா, மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமை. இந்த வசனம் முதல்ல எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், இட் டாக்ஸ் அபவுட் our purpose, நம்முடைய நோக்கம். இந்த வசனத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். அந்த வசனம், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இட் டாக்ஸ் அபவுட் அ ப்ராமிஸ். அது தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குறுதி. கர்த்தர் நமக்கு கொடுக்குற நோக்கங்கள் அவருடைய வாக்குறுதியினால் நிறைந்திருக்கிறது. அதை 100க்கு 100 நாம் நம்ப முடியும், 100க்கு 100 அதை சார்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஒன்றை அழைத்து விடுவாரானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அல்பா மாத்திரமல்ல, ஒரு ஒமேகாவாக இருக்கிறார். ஒரு காரியத்தை துவக்குவாரானால் காரியத்தை முடிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் துவங்கின எதையுமே பாதியில் விட்டு போகிறவர் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கண்டிப்பாக செய்வார். உன்னை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் அப்படின்றது நோக்கம் மாத்திரம் அல்ல, அது நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். மூன்றாவது, இந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு. அது என்ன தெரியுமா? என்னை பின்பற்றி வாங்க. இட் டாக்ஸ் அபவுட் அ பிளட்ஜ் ஃப்ரம் அஸ்.
கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற, தெய்வ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு உறுதிமொழி கேட்குறாரு. அது என்னன்னு கேட்டால், நீ என்னை பின்பற்றி வா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனுடைய நோக்கம் நிறைவேற அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, அவரை பின்பற்றினால் போதும். அவருடைய சத்தத்தை கேட்டு பின்பற்றினா போதும். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்னே வரும். அவ்வளோதான். என்னுடைய ஆடுகள் ஒவ்வொன்றையும் நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு பின்பற்றி வந்தால் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையும்படி நான் செய்வேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் ஆரம்பத்திலே நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம் உன்னை எப்படி நடத்துவேன், எங்கே நடத்துவேன்லாம் கவலைப்படாதப்பா, என்னை பின்பற்றுறதுக்கு நீ ஆயத்தமாயிரு. ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை உணர்ந்து நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமாக உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தேவன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த தேவனுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அந்த நோக்கத்தில் பெரிய நோக்கம் என்னவென்றால், ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தணும், மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். இதிலிருந்து சில சத்தியங்கள் உங்களோட நான் போதிக்க விரும்புகிறேன். திரும்ப அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். என் பின்னே வாருங்கள், என்ன ஆக்குவேன்? மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷரை பிடிக்கிறவன், இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் கவனிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் மனுஷனை பிடிக்கணும். ஆனால் இந்த மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்ற வார்த்தையை யார் இடத்துல சொன்னார்னு கேட்டால், மீனை பிடிக்கிறக்கே கஷ்டப்பட்ட மக்களை பார்த்து சொன்னார். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒரு மீனும் அகப்படலைன்னு சொன்ன தோல்வி உற்ற சீடர்களை பார்த்து, மீனை இல்லை மனுஷரையே பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன். முதலாவது ஒரு சத்தியம் விளங்கிக் கொள்ளுங்க. காட்ஸ் பர்பஸஸ் ஃபார் our லைஃப் கேன் பி ஸ்ட்ரேஞ்ச். இது வினோதமாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்க்காதது, இது வரைக்கும் நம்ம அறிந்து கொள்ளாதது, நம்முடைய புத்தி கெட்டாதது, நமக்கு பழக்கம் இல்லாதது, நமக்கு வழக்கம் இல்லாதது, நமக்கு தெரியாத காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில் we always want to go with the familiar. நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன பழக்கமோ, நமக்கு என்ன நல்ல அபிப்பிராயம் நமக்கு இருக்கோ அதில் தான் நம்ம பொதுவாக இறங்க விரும்புகிறோம். நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு போனால் கூட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. இன்னொரு விதமாக சொன்னால், உங்களுக்கு எதில் நல்ல அறிவு இருக்குது, எதில் பழக்கம் இருக்குது, எதில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, அந்த ஃபீல்டுக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. நாம் பொதுவாக மனுஷனாக நம்ம எப்படி நினைக்க ஆரம்பிக்கும், கர்த்தர் இப்படி தான் வேலை செய்வார். நம்ம நிறைய வேளையில் நம்முடைய சுய புத்தியினால், நம்முடைய அனுபவத்தினால் நம்ம கற்றுக்கொண்டது, நம்ம தெரிந்து கொண்டது, நம்ம பழக்கப்பட்டது, நமக்கு நல்ல பழக்கமானது, நமக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய காரியங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய நோக்கங்கள் என்று வரும்போது, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் பழக்கமே இல்லாத, நமக்கு எந்த விதத்துலையும் அனுபவம் இல்லாத, முன்னறிவு இல்லாத, எந்த காரியத்துக்கும் இதுவரைக்கும் நம்ம யோசித்திராத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே இதுதான் தேவனுடைய கிரியை. நிறைய வேளை நம்ம we always want to depend on what we know. எனக்கு தெரிஞ்ச காரியம் இது, எனக்கு ரொம்ப சுலபமாக, எனக்கு ஈஸியாக நடக்கிற ஒரு காரியம் இது, கர்த்தர் இதில் தான் என்னை பயன்படுத்த போகிறார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக, நீதிமொழிகள் 3:5-6 வசனங்களில் ஆண்டவர் நம்மோட தெளிவாக சொல்கிறார். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை. அப்போனா அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் நிறைய வேளையில் எதுக்கு ஃபால் பேக் பண்ண விரும்புகிறோன்னா, நம்ம சுய புத்தி என்ன சொல்லுது, நம்முடைய அறிவு என்ன சொல்லுது, அனுபவம் என்ன சொல்லுது, இதுதான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த போகிற இடம், இங்கே தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனால் ஆண்டவர் அப்படி நடத்துறது இல்லை. காட்ஸ் பர்பஸஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்ச். அதை தான் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் பொதுவாக அறிஞ்ச காரியத்தில் நம்ம முன்னேறலாம்னு நினைக்கிறோம், தெரிஞ்ச காரியத்தில் நம்ம முன்னேறலாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை அறிவிக்கிறார்னா, நீ அறியலை, உன்னுடைய புத்திக்கு எட்டலை, ஆனால் நான் உனக்கு அவைகளை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்களான்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பழக்கம் கூட இல்லையா, ஒரு மனுஷனை பிடிச்சி எனக்கு பழக்கம் இல்லை, நீ தான்ப்பா எனக்கு வேணும்ப்பா, நீ தான் எனக்கு வேணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி 40 நாள் கலங்க பண்ணி கொண்டிருந்த ஒரு பெரிய ராட்சதன் இருந்தான், கோலியாத். இந்த கோலியாத் 40 நாள் சத்தம் எடுக்கிறான். அந்த தேசத்தில் ராஜா இருக்கிறார், அவர் முழு வேற என்ன வெப்பனரி போட்டு எல்லா ஆயுதங்களோட தலைச்சீராலேருந்து பாதரட்சை வரைக்கும் எல்லா ஆயுதம் தரிச்சுட்டு அவர் நிற்கிறார். அவரால் போக முடியல. தாவீதனுடைய வீட்டிலேயே 3 சகோதரர்கள் சவுலுக்கு பின்னால் இராணுவத்தில் போய் சேர்ந்தது நமக்கு தெரியும். அந்த 3 பேரும் எழுப்பி வரல, கர்த்தர் அவங்கள பயன்படுத்தலை. யாரை பயன்படுத்தினார்னா, இது வரைக்கும் ஆயுதத்தையே கையில் தொடாத ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்கள், யுத்தத்தையே பார்க்காத ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ராட்சதனை அவன் பார்க்காத மனுஷன் இருக்கான் பாருங்க, இதுவரைக்கும் எதையுமே ஒரு யுத்த ஆடையை போட்டு கூட பழக்கம் இல்லாத இருக்கான் பாருங்க, அவனை தான் பிடிச்சார், அவனை தான் பிடிச்சார். நாம் நிறைய வேளையில் கர்த்தாவே எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் அப்படி செய்வேன் எப்படி செய்வேன், ஓரமாக உட்காருன்றவர். ஞானிகளை தேவன் வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தான் தேவன் தேடுகிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தேடுறாரு? எதுக்கு தெரியுமா? நாம் பலவான்களாக இருந்து நம்ம எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதில் கர்த்தர் பயன்படுத்தினா, தேவன் பயன்படுத்தி முடித்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எல்லாம் என் பலத்தில் தான் செஞ்சேன்னு சொல்லுவோம். எனக்கு இதில் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது பிரதர், அதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். முடிவில் மகிமை யாருக்கு வந்துடும்னா மனுஷனுக்கு தான் வரும். ஆனால் தேவன் தம்முடைய மகிமை எந்த மனுஷனும் கொடுக்கவே மாட்டார். முடிவில் அவர் மகிமைப்பட வேண்டும். கடைசியில் என்ன சொல்லணும் தெரியுமா? இது உம்மாலே ஆயிற்று, இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கனமும் துதியும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாக வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 6 லட்சம் புருஷர் இஸ்ரவேல் புத்திரர் நடத்துறதுக்கு நல்ல பேச்சு வலிமையும் நல்ல வாக்கு வல்லமையும் இருந்த ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுக்கலை. ஒருத்தன் சொல்லுகிறான், நான் திக்கு வாயி, நான் மந்த நாவு, வேணாம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன், இந்த ஆரோனுக்கு தயவுசெய்து நீங்கள் கூட்டு போங்க, அவனை தெரிந்தெடுத்துக்கணும். உன்னதான் நீ தான் வா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 6 லட்சம் பேரை நடத்துகிறக்கு ஒரு தலைவனை தெரிந்துட்டுனா பேசிக் என்ன தெரியுமா? பேசணுங்க, பேசணும். இவன் பேசவே முடியலன்றான். நீ வா, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும். தேவனுடைய நோக்கங்கள் புத்திக்கே எட்டாததாக இருக்குங்க, வினோதமாக இருக்கும். அவங்க நினச்சிக்கவே மாட்டாங்க கர்த்தரை பயன்படுத்த முடியும்னு. ஒளிந்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் பிடிச்சு, நீ தான் நியாயாதிபதி கிதியோன். சபையை பாழாக்கிட்டு இருந்தவன் யாராவது அவரை கேண்டிடேட் நினச்சிருப்பாங்களா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் யூதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இது என்ன ஆச்சரியம்! இது உண்மையாகவே கர்த்தருடைய வழிகள் நம்முடைய புத்திக்கே எட்டாத காரியம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானா நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, நான் இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியங்களின் புத்திக்கே எட்டாத காரியம். அல்லேலூயா. அநேக வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்டட் பீசஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் கர்த்தர் அப்பாயின்மெண்ட்ஸாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். உலகத்தால் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஊழியத்தை பற்றி யோசிக்கும் போது கர்த்தர் அவர் போன பாதை, அவர் தெரிந்து கொண்ட விதம், அவர் நடத்தின பாதைகள் எல்லாமே மனுஷனுடைய புத்திக்கே எட்டாத காரியம்தான். நீங்கள் முதல்ல அதில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடணும். நம்ம ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னும் போது நம்ம பொதுவாக வி ரன் டு த ஃபெமிலியர்.
நம்ம எப்பவுமே நமக்கு பழக்கப்பட்ட காரியம், நமக்கு முடிந்த காரியம், நமக்கு தெரிந்த காரியம், நம்முடைய பலத்தினால், நம்முடைய பராக்கிரமத்தினால் என்ன முடியுமோ அதை தான் கர்த்தர் வந்து கிரியை செய்ய போகிறார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் பலத்தை விட்டுருப்பா, உன் பலத்தினால் இல்லை, உன்னுடைய பராக்கிரமத்தினால் இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக வேளை நம்முடைய பலத்தை வடிய விடுற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுறார். எந்த கட்டத்தில் நாம் வந்து என்னால் முடியலை ஆண்டவரேன்னு சொல்கிறோமோ, ஆண்டவர் இப்போ தான் நீ வா, இப்போ தான் எனக்கு நீ தேவை. ஆண்டவரே எனக்கு புரியவே இல்லை நிற்கிறோம் பாருங்க, சரி நீ வா, இப்போ நான் உனக்காக பெரிய காரியங்களை விவரிப்பேன், இப்போ நான் உன்னை பயன்படுத்துவேன், இப்போ நான் உனக்காக காரியங்களை செய்வேன். அவருடைய விதம் பாருங்கள், அந்த மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னார். இது வந்து இந்த சீஷர்களுக்கு புரியாத ஒரு காரியம். மனுஷரை எப்படி பிடிக்கிறது? அவங்க பொதுவாக மனுஷரை பிடிக்கணும், அல்லது மனிதர் தன்னோடு சேரணும், தன்னோடு சீஷர்களாக சேரணும், தன்னுடைய சீடர்களாக மாறணும் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் பொதுவாக நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம பிடிக்கணும்னு நம்ம நினைப்போம். இப்போ நம்மகிட்ட மட்டும் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பிடிக்கணும்னு மனசு தோணும்? சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி ஸ்கில்டு பீப்புளை பிடிக்கணும்னு நினைப்போம். பிடிக்க போகிற ஆத்துமாக்கள் எப்படி இருக்கணும்னு நினைப்போம். உதாரணமாக யோசித்து பாருங்கள், இப்படி யோசிங்களேன். இப்போ ஒருத்தர் மீன் பிடிக்க போகிறாரு, எப்படிப்பட்ட மீன் வந்து வலையில் சிக்கணும்னு நினைப்பார்? பெரிய மீன். வேறு குவாலிட்டி ஃபிஷ், கரெக்டாக சொன்னாங்க, நல்ல தரமாக இருக்கணும். அழுகி போனது, செத்து போனது, நஞ்சு போனது, பிஞ்சு போனதெல்லாம் எடுத்து வைப்பாங்களா? இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக. எப்படிப்பட்ட மீனாக இருக்குன்னா தரமான மீனாக இருக்கணும், புதிய மீனாக இருக்கணும், உயிருள்ள மீனாக இருக்கணும், பெரிய மீனாக இருக்கணும். அப்படி தானே நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி ஆத்மாவை பிடிக்கணும்னு நினச்சா கூட நம்ம எப்படிப்பட்ட ஆத்மாவை பிடிக்கணும்னு நினைப்போம். இங்கே எப்படி ஜோம் பண்ணுறீங்களோ தெரில, ஆனால் சென்னையிலலாம் சில இடங்களில் சில சொல்கிறத கேட்டிருக்கேன், ஆண்டவரே மார்வாடியாக ரட்சியப்பா. எப்படி ஆத்மா ரட்சிக்கப்படணுனால யார் தான் பிடிக்கணும்? பெரிய பணக்காரனாக பிடிக்கணும், நல்ல படித்தவங்களாக வரணும், தேசத்தில் உன்னதமான நிலையில் இருக்கவங்க வரணும். இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, வாஞ்சிக்கிறாங்க. நான் பிடிச்சா மீன் பெரிய மீனாக பிடிக்கணும், பெரிய பெரிய ஆட்களாக என் கையில் வரணும். ஆனால் இயேசு வந்து சீஷர்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சார். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இவர் மனுஷனை போய் பிடிச்சார். அவர் பிடிச்ச மனுஷங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்ம அந்த பக்கமே கூட போக மாட்டோம் நம்ம, ஆனால் அவரை பிடிப்பட்ட மனுஷங்களை தான் பிடிச்சார். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களில் ஆண்டவர் ஒரு மனுஷனை போய் பிடிச்சார். அவர் எரிகோன் வழியாக பாதையில் நடந்து வர்றாரு. திரள் கூட்டமான மனுஷர்கள் இருக்காங்க. அவரை பார்க்கணும்னு நினச்ச ஒரு சகேயு கூட பார்க்க முடியலை, அந்த அளவுக்கு கூட்டம். இந்த மனுஷன் குள்ளனா இருக்கிறான். இந்த மனுஷன் இயேசு எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணும், பேசணும்னு இல்லை, பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்திற்கு முன்பாக ஓடினான், வகை தேடினான், முன்பாக ஓடினான், பார்க்க முடியல. கடைசியில் காட்டத்தி மரத்து மேலே ஏறிட்டான். அங்கே அவ்வளோ திரள் கூட்டம் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இயேசுவை வாஞ்சித்து தேடி. கடைசியில் ஆண்டவர் ஒரே ஒருத்தன் பேர் மட்டும் தான் கூப்பிட்டார், சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே. சரி, இந்த ஆளை கூப்பிட்டாரு. இவர் எப்படி ரொம்ப கௌரவமான மனுஷனா, ரொம்ப நல்ல மனுஷனான்னு கேளுங்களேன். ஆண்டவர் பிடிச்ச மனுஷனை பாருங்கள். அவரை வீட்டுக்கு கூட்டு போகும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இயேசு கூப்பிட்டாருன்னு அவன் மனமடன்னு இறங்கி வந்துட்டான். வந்து இயேசு அவனை என்ன பண்ணிட்டாரு, அவனோடு கூட வீட்டுக்கு போனார். ஆனால் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இப்போ அதை கண்ட, எதை கண்ட? இயேசு அழைத்து கொண்டு போனார். இயேசுவை அழைத்து கொண்டு போன மனுஷனை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க ஜனங்க? சொல்லுங்க. இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எப்படி இருக்கு பாருங்க. மனுஷனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியலங்க. அது எப்பா இந்த ஊரில் நல்லவன் யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு? போய் இவன் வீட்லையா போய் தங்க போறீங்க? இந்த ஊரில் பிரதானாசாரியர் இருக்காரு, இந்த ஊரில் வந்து வேதபாரகர் இருக்காரு, ஜெபாலய தலைவன் இருக்கிறாரு, எவ்வளவோ நல்லவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் போய் ஒரு பாவியான மனுஷன் வீட்டில் தான் போய் தங்கணுமா? எல்லாருக்கும் முறுமுறுப்பாய் போச்சு. என்னங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனுஷனை பிடிக்கிறார், நல்ல மனுஷனாக பிடிக்கக்கூடாதா? நல்ல மனுஷனாக பிடிக்கக்கூடாது. நல்ல மனுஷன் வீட்டில் போய் தங்கக்கூடாது. இயேசுக்கு தெரியாதா யார் நல்லவன் கெட்டவன் தெரியாதா?
ஆனால் இயேசு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பிடிச்சாரு பாருங்க. யாரை? பாவி. ஊருக்கே தெரியும். இவருக்கு தனியாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ பாஸ்டர் இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் வந்திருக்கிறாரு, அவரை பற்றி நான் ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதில்லைன்னாரு. இதே போல் சகேயு கூட இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை. அவருக்கு எப்படிப்பட்ட இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சுன்னா, ஆளை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, எல்லா அக்கிரமும் அந்த ஊரில் அநியாயமாக காசை பணமை வாங்கி ஜனங்களை வதச்ச மனுஷன். இவன் ஒளிஞ்சா போதுன்னு எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு போய் இயேசு உட்கார்றார். நீங்கள் அல்லேலூயா சொல்லிட்டீங்க, ஆனால் அன்னைக்கு யாரும் அல்லேலூயா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன செய்தாங்க? முறுமுறுத்தாங்க. ஏங்க வேற ஆளே கிடைக்கலையாங்க, வேற ஆளே கிடைக்கலையா? நீங்கள் இன்னொரு சம்பவத்தை காண்பிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29 30 வசனங்கள் பாருங்களேன். லூக்கா 5 29 30. ஆ ஆ ஆ முறுமுறுத்து வேற இடமே கிடைக்கலன்னு தான் கேட்டாங்க. போதுமா திருப்பி வர்றதுக்கு? இவ்வளோ நல்ல ஜனங்க இருக்கும்போது உமக்கு பிடிக்கிறதுக்கு ஆயக்காரனும் பாவியும் தான் கிடைச்சாங்களா? வேற எங்கேயும் சாப்பிட்றவங்களுக்கு இடம் கிடைக்கலையா? என்ன ஆண்டவரே, நீங்கள் உலக ரட்சகர், பரிசுத்த தேவன், உன்னதமான தேவன், ஆத்மாவை பிடிக்கணும் தான், அதுக்கு நீ இப்படிப்பட்ட ஆளையா? யாரோட போய் சாப்பிடணும், யாரோட தங்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலையே. எல்லா மனுஷனும் பாவி தான், தெய்வ மகிமை அற்றவன் தான். ஆனால் பாவிக்கே இன்னொரு பாவியை பார்த்தா சகிக்க முடியல. ஏன்னா நாங்களாம் குட்டி பாவி, இவன் பெரிய பாவி, இவன் பெரிய பாவி, இவன் வீட்டுக்கு போய் தங்குறீங்களே, வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு? தேவ நோக்கங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாத விதமாக இருக்கும். ஆண்டவர் பதில் சொல்கிறார், எப்பா நான் நீதிமான்களை ரட்சிக்க வரல, பாவியை ரட்சிக்கும்படி வந்தேன். ஒரு நல்ல சுகமாக இருக்கிறவனுக்கு எதுக்குப்பா ஒரு வைத்தியன் தேவையில்லையே. பாவியை தேடவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். நிறைய வேளை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஊழிய பாதையில் நம்முடைய கணிப்பின்படி தான் கர்த்தர் கிரியை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம் பொதுவாக சபைக்குள்ளே வர வேண்டியவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டால், நல்லவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், பரிசுத்தர்கள், பரிசுத்தத்தை விரும்புகிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, நல்ல மீன், பெரிய மீன், புது மீன், அடிபடாத மீன், கடிபடாத மீன், சுத்தமான மீன், நமக்கு தொந்தரவு கொடுக்காத மீனாக சர்ச்சில் சேர்ந்துட்டா நமக்கு ஒரே சந்தோஷம். இப்படிப்பட்ட பரிசுத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார், இப்படிப்பட்ட நீதிமான் நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டார், என்ன சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சேர்க்குறாராம், எப்படிப்பட்டது? எல்லாம் கிழிஞ்சது, உடஞ்சது, தலை போனது, காலு போனது, வால் போனது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, சபைன்றது எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஷோரூமாக இருக்கக்கூடாது. ஒரு முறை என்னுடைய அப்பா ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாங்க புதுசாக. அப்போ பஜாஜ் சேட்டக்ன்றது இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஃபேமஸ். அது அந்த சேட்டக் ஸ்கூட்டர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே போனால் இந்த சர்வீஸ் சென்டரில் போய் நின்னாராம். அவர் இருந்த அந்த அரை மணி நேரத்தில் வந்த வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆனது, பிரேக்கு போனது, முன்னாடி நெளிஞ்சது, செதஞ்சது, இதே மாதிரி ஒவ்வொரு வண்டியாக வந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு சொன்னாராம், என்னங்க இந்த உள்ள ஒரு நல்ல வண்டி கூட வராதா, இப்படி வருது. அப்போது அங்கே இருந்தவர் சொன்னாராம், சார் இது ஷோரூம் இல்லை சார், இது சர்வீஸ் சென்டர். இது இங்கே வர்றதெல்லாம் எப்படி தான் வரும், எல்லாம் உடஞ்சது, நெளிஞ்சது, கிழிஞ்சது, ஒழுகுனது எல்லாம் அப்படி தான் வரும். அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு உணர்வு வந்துச்சான், சபைன்றது ஷோரூம் இல்லை, சபைன்றது சர்வீஸ் சென்டர் தான். இன்னும் சத்தமே வரமாட்டேங்குது. இப்போ தான் பாஸ்டர் பாலிஷ் பண்ணி வச்சுருந்தோன்னு நினச்சோம், நீங்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமாம், நாம் பிடிக்க விரும்புகிறவங்க எல்லாருமே எப்படின்னா எல்லாம் சுத்தமாக இருக்கணும்,
ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு பிழை இருக்கக்கூடாது, ஒரு தவறு இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடாது. ஆனால் சபையில் ஆண்டு ஆத்மாவை சேர்க்கிறார். என்ன ஒன்று பத்திரம் ஒன்று இடித்தது, உடைச்சது, அடித்தது, உங்களுக்கு எல்லோரும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கூட்டமாக வரக்கூடாதா? நானே செல்றபடி ஜோம் இருக்கேன், ஆண்டவரே நிம்மதியாக தூங்க விடுற மாதிரி ஒரு கூட்டத்தை கொண்டு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், அடிச்சிட்டார் பாஸ்டர், வாங்க கிளம்பி வாங்க. ஐயோ ஆண்டவா, இந்த நேரமாக தூங்க கூட விட மாட்டாங்களாப்பா. ஒரு நல்ல கூட்டமாக வந்து சேரக்கூடாதா? ஆண்டவர் பிடிச்ச ஆளை எல்லாம் யார் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் கிடையாது. யாரு? தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் தேடுறபடி அவர் தேடுறது இல்லைங்க. நாம் வேணான்னு ஒதுக்குறோம் பாருங்க, அதை தேடவே இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அதனால் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆள் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். என்னப்பா சார் இப்படி சொல்லிட்டீங்க? அதான் சபை. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் தான் நமக்கு தேவை. நம்ம எப்படின்னா கொஞ்சம் லீக் ஆகுதா, கிளம்பு, நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு, எங்களுக்கு லீக்கே வேணாம், எங்களுக்கு நெளிஞ்சது உடஞ்சது, கொஞ்சம் பெயிண்ட்டு போனது, கொஞ்சம் சத்தம் ஒருன்னு போட்டு சைலன்சர் பிச்சுக்கிட்டு போவோம் பாருங்கள், அந்த வண்டியெல்லாம் உள்ளே வரக்கூடாது. அப்படி நாம் எல்லாம் சுத்தமாக ஷோரூம் கண்டிஷனில் வண்டியை ட்ரை பண்ணுறோம். ஆண்டு சார் இல்லை இல்லை, நான் இதெல்லாம் தேடுறதுக்கு வரவே இல்லைப்பா, நான் வரவே இல்லை. நீ நினைப்பது போல அல்ல, நீ வேண்டான்னு சொன்னதை, நீ ஒதுக்கினதை தேடும்படி ரட்சிக்கும்படி நான் வந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரம் முழுவதுமே எதை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறார்னா காணாமல் போனது. காணாமல் போனது. இயேசு தேடுறதுக்கு வந்தாராம். எதை தேடுறதுக்கு வந்தார்னா காணாமல் போனதை, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த 3 காரியங்களை நீங்கள் படிக்கும்போது அப்படி யோசிச்சிருக்கீங்களா தெரியல. நான் இந்த 15ஆம் அதிகாரத்தை ஐ கால் இட் த சாப்டர் ஆஃப் லாஸ்ட் திங்ஸ். அதில் 3 காரியம் தொலைஞ்சு போனதாக இருக்குது. சொல்லுங்கள் பாப்பா. முதலாவது தொலைந்து போன ஆடு. ஃபஸ்ட்டு, ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது, 1 காணாமல் போய்விட்டது. 2வது தொலைந்து போன வெள்ளிக்காசு. ஒரு அம்மாட்ட 10 வெள்ளி பணம் இருந்தது, 1 காணாமல் போயிடுச்சு. சரி, அடுத்தது 3வது, ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருந்தான், ஒருத்தன் காணாமல் போயிட்டான். இது 3மே என்னதுன்னா காணாமல் போன ஒரு அந்த ஸ்டோரியே ஃபுல்லாக காணாமல் போனது தான். லூக்கா 15 முழுவதுமே காணாமல் போன காரியம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். ஆக்சுவலாக நீங்கள் படிச்சிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நிறைய சத்தியங்கள் இருக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த லூக்கா 15 படிச்சிங்கன்னா முதலாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாம். யார் வேணாலும் காணாமல் போகலான்றதை அங்கே கண்டுபிடிக்கிறோம். ஆடு காணாமல் போயிடும், வெள்ளிக்காசும் காணாமல் போயிடும், பையனும் காணாமல் போயிடுவான். இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது, எந்த அளவிலேயும் ஒருத்தர் தொலைக்க முடியும். முதல் கதை எடுத்துக்கிட்டுங்க. ஒருத்தருக்கு 100 ஆடு இருக்கு அப்படின்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், அவர்கிட்டே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா 1% லாஸ். 100ல் 1 போனால் எத்தனை லாஸ்? 1%. ஒரு அம்மா இருக்காங்க, ரொம்ப கெட்டிக்காரி போல இருக்குது, 10 வெள்ளிக்காசை சேர்த்து வச்சுருக்காங்க. 10 வெள்ளிக்காசு சேர்த்து வச்ச கெட்டிக்காரி அம்மா கையிலேருந்து ஒரு காசு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா 10% போச்சு. 3வது, ஒரு அப்பா ரொம்ப அன்பான அப்பா, 2 பிள்ளை வச்சுருந்தாரு, 1 பிள்ளை போச்சு, 50% காலி. எனிதிங் கேன் பி லாஸ்ட், எனி ஒன் கேன் லூஸ், எனி அமௌண்ட் கேன் பி லாஸ்ட், எனி மெஷர் கேன் பி லாஸ்ட். எது வேணாலும் தொலையலாம், யார் வேணாலும் தொலைக்கலாம், எந்த அளவு வேணால் தொலைஞ்சு போகலாம். ஆனால் அந்த கதையினுடைய முடிவு என்னன்னு கேட்டால் 3லேயும் எனிதிங் தட் இஸ் லாஸ்ட் கேன் பி ஃபவுண்ட். தொலைந்து போன எதுவாக இருந்தாலும் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. தொலைந்து போன ஆடையும் கண்டுபிடிக்க முடியும், தொலைந்து போன வெள்ளிக்காசையும் கண்டுபிடிக்க முடியும், தொலைந்து போன குமாரனும் என்ன செய்யப்பட முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த கதையினுடைய சாராம்சம் என்னன்னா, அந்த 3 காரியங்களையும் கண்டுபிடித்து அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணுற வேலையை யார் செய்கிறான்னா இயேசுவே செய்கிறார். ஏன்னா அந்த மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 3 சம்பவத்தில் அதுதான் வாசிக்கிறோம். ஒரு சபை என்ன தரிசனத்தில் இருக்கணும்னு சொன்னா, நீதிமான்கள் பிடிச்சு ஒண்ணா சேர்த்து ஷோரூம் கண்டிஷன்ல காட்டுறதுக்கு நம்ம வரல.
இழந்ததையும் தொலைந்து போனதையும் தேடி ரட்சிக்கணும். இது தேவனுடைய நோக்கம். இது தேவனுடைய நோக்கம். பாருங்க, ஒரு சபையின் போதகனாக இருக்கும்போது அங்கே நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதில் ஒரு கேட்டகரி யாருன்னா அந்த டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ் பாருங்க, இப்போ ஜூன் மாதம் வருதா, ஜபிக்க வருவாங்க. எதுக்கு தெரியுமா? பாஸ்டர், என்னை நல்ல கிளாஸில் போடணும்னு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நல்ல கிளாஸ்னால் அர்த்தம் என்ன? நீங்கள் சொல்லுங்கள், நல்ல கிளாஸ்னால் அர்த்தம் என்ன? பார்த்தீங்களா, நம்ம ஊரில் ஸ்கூலில் வந்து ஏ செக்ஷன்லேருந்து இ செக்ஷன் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அந்த ஏ செக்ஷனும் பி செக்ஷனும் பொதுவாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நல்லா படிப்பானுங்க, எல்லாம் டாப்பராக இருப்பானுங்க. ஆனால் இந்த சியிலேருந்து லைட்டாக இறங்குனீங்கன்னா அது கிளாஸே டல் செக்ஷன் வச்சுருப்பாங்க. எல்லாம் மக்குங்க தான் இருக்கும். நீங்கள் என்ன தலைகளை நின்று நடத்தினாலும் அவன் படிக்க மாட்டேன்னு தீர்மானத்தோடு வர்றான். நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்னால் எடுங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்னால் எடுங்க, ப்ரேயரே பண்ணுங்கள், யாவனை மாற்ற முடியாது. அப்போ இந்த டீச்சர் என்ன ஜெபத்தோடு வர்றாங்கன்னா, பாஸ்டர் என் தொண்டை தண்ணி போகாமல் இருக்கு, கொஞ்சம் நல்லவனுங்க இருக்கிற கிளாஸாக என்ன பண்ணுங்க, போட சொல்லுங்கள். நாம் கூட சர்ச்சு கூட அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏ செக்ஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சர்ச்சு ஃபுல்லாகவே இ செக்ஷன் தான். என்ன சிரிக்கிறீங்க? உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. ஆண்டவர் தேடினாராம், கிளாஸில் யாரெல்லாம்ப்பா வந்து உட்காந்தா அப்படின்னு கேட்டால் சகையுவா நம்ம கிளாஸ்லையா? வேணாம் ஆண்டவர், அவனை வேறு கிளாஸ்க்கு அனுப்பிடுங்க, இங்கே வேணாம்ப்பா. லேவி கூட அனுப்புறமா? ஆண்டவரே வேணாம்ப்பா. சவுல் அனுப்புகிறேன், கொஞ்சம் பவுல் அனுப்புகிறேன், நல்ல அடிப்பான் உதைப்பான், அனுப்பி விட்றேன். ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே. அண்ணனையும் அழுகுறான், ஆண்டவரே வேணாம்ப்பா, நான் ஜோமனே போக மாட்டேன், எனக்கு வேணாம், அந்த ஆத்மாவே வேணாம், எனக்கு வேணாம்ப்பா. அவன் எவ்வளோ பாழாக்கிட்டு இருக்கான், அவன் கடிதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், எனக்கு வேணவே வேணாம், போப்பா. அவன்தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நல்ல ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். அடுத்த முறை ஏதாவது லீக் ஆகி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எப்படா இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஜோம் பண்ணுமா? இல்லை, தேவனுடைய நோக்கங்கள் வினோதமானது. அது அர்த்தம் என்னன்னா, என்னுடைய இருதயத்தையே கர்த்தர் மாற்றணும். ஊழியம் அப்படின்றது நல்லவர்களை சேர்த்து வைக்கிற இடம் அல்ல. என் வாழ்க்கையை கடினமான ஒரு பாதைக்கு ஒப்பு கொடுக்க தேவன் எப்படி தேடி போனாரோ அதை போல தேடி போகிறதுக்கு எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் கூட, சப்போஸ் நீங்கள் ஒரு டீச்சராக சண்டே ஸ்கூலில் இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம கிளாஸ் தரணும் விரும்புவோம்? இந்த வாரம் சொல்லிக் கொடுத்த வசனத்தை அடுத்த வாரம் என்ன பண்ணணும்? மணிமணியாக சொல்லணும். டீன்ஸ் குரூப்பு, யூத் குரூப்புன்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா எப்படிப்பட்ட யூத் எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? பாருங்கள், சிஸ்டர் சொல்கிறாங்க டேலண்டட், வேறு ஏதாவது இருக்கா? ஒபீடியன்ட், ஸ்கில்டு, இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸ்கில்டு. வேறு எப்படிப்பட்ட யூத் குரூப் இருக்கணும்? பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும்? ஸ்மார்ட், ரெஸ்பான்சிபிள், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது பாருங்கள். ஆனால் வர்றது எப்படி இருக்குது? வந்து சேர்றது எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லைன்றாங்க ஒருத்தங்க. பாஸ்டர் அடங்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், அடங்க சுத்தமாக வசனமே படிக்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், சண்டே ஸ்கூலுக்கே வர மாட்டேங்கிறான் பாஸ்டர், சர்ச்சிலே உட்காந்துக்கிறான் பாஸ்டர், எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருக்கார் போல இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நல்ல பசங்களாக சேர்ந்துருக்காங்க, எனக்கு தான் எல்லா பொல்லாததும் என்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கு, எல்லா பாவியும் என்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கு. ஊழியத்திலே கர்த்தர் ஒரு வாசலை திறக்க மாட்டேங்கிறார். நம்ம கதவெல்லாம் அடைச்சி போய் கிடக்கு. தேவனுக்கு நம்ம பிரியமாக இல்லை போல இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊழியம் வளர்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறது இல்லை போல இருக்கு, நம்ம ஒழுங்காக இல்லை போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற இதுதான்ப்பா என் கிளாஸே இப்படி தான். எங்க 12 சீஷர்களை ஆண்டவர் ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்தாராம். 3.5 வருஷம் காலேஜ் முடிச்சு கிராஜுவேஷன் செரிமனியில் ஒருத்தன் எங்கப்பான்னு கேட்டால் அவன் நேற்றுக்கே தூக்கு மாட்டி செத்துட்டான்றாங்க. ஒருத்தன் எங்கப்பா கேட்டால் அவன் வேலைக்காரிகளுக்கு முன்னாடி சபிச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மீதி எங்கப்பா கிராஜுவேஷனுக்கு ஆளையே காணோம், எல்லாம் ஓடிட்டான், ஒருத்தனுமே இல்லை. இவன்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உலகமெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க. நம்ம நினைப்போம் இது விளங்குமா, இந்த கிளாஸ் விளங்குமா? ஒருத்தன் ஆகிலும் இயேசுகிட்ட வந்து உட்காந்துருக்கலாம். கேட்குறாரு,
ரொம்ப அதிகமாக கேட்கல, 1 மணி நேரம் என்னோடு என்ன பண்ணுங்க, 1 மணி நேரங்க. ஒரு நாள் இல்லை, நம்மலாம் இன்றைக்கி 24 hour ப்ரேயர் 72 hour ப்ரேயர்லாம் பேசிகிட்டு இருக்கோம். 1 hour வந்து உட்கார்னாரு. அவர் கொஞ்சம் அப்படி போய் ஜெபம் நடத்தினது நான் இல்லை, வேறு எந்த பெரிய பாஸ்டரும் இல்லை, உலகளாவிய எவாஞ்சலிஸ்டில் இயேசு நடத்துகிறாருங்க ஜெபம். அந்த பக்கம் ஜெபத்தில் இயேசு வேர்வையில் ஜெபம் பண்ணலையாம், எப்படி ரத்தமே விழுதுங்க, அப்படி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறாராம். திரும்பி பார்த்தா கண்கள் நித்திரை மயக்கமாக இருக்கான். ஏங்க, நான் இன்றைக்கெலாம் என் பிரசங்கத்தை கேட்டு யாராவது முடிச்சிருந்தா பெரிய அதிசயம்தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என் குரலுக்கு என் பிரசங்கத்தை நானே போட்டு கேட்டால் எனக்கு தூக்கம் வந்துடுது. என் குரல் அப்படி தான் இருக்குது. எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணாருன்னா இங்கே எல்லோரும் வந்து 2 அடி பின்னாடி தள்ளி போய் விழுந்துருவீங்க. அப்படி சிங்கம் மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். இப்போ நான் வந்து பிரசங்கம் பண்ணும்போது யாராவது தூங்குனாங்க வச்சுக்கிடுங்களேன், நான் நினச்சிக்கிடுவேன் இயேசு ஜெபம் பண்ணும்போதே தூங்குனாங்க, அப்போ நம்ம எவ்வளோ பரவாயில்லன்னு நினச்சிக்கிடுவேன். ஏன்னா சொல்ல வந்த காரியம் என்னென்னா, இயேசு ஜெபம் பண்ணுறாரு. 3 வருஷம் அவரோட உட்காந்து உபதேசம் கேட்டு அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து பயிற்சி பெற்ற ஒரு கூட்டம் எப்படி உட்காந்துருக்குன்னா, தூங்கிட்டு இரவோடு இரவா எல்லாம் ஓடிட்டு. நம்மளாக தான் என்னங்க பண்ணியிருப்போம், எல்லாம் அப்படி ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்ணுவோம் நம்ம? உயிரோடு எழுந்து திரும்பி வந்தால் 12 பேரும் டிஸ்மிஸ், போ, நான் இனிமேல் புதுசாக சீசர்கள் எடுத்து நான் உலகத்தை என்ன பண்ண போகிறேன், ஆதாயப்படுத்த போகிறேன். ஆனால் ஆண்டவர் அவங்கள தான் கூப்பிட்றாரு. அவங்கள கூப்பிட்டு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க. இப்போது நான் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை போல மாறலை அப்படின்னா தேவனுக்காக நம்ம சிறந்த ஒரு ஊழியத்தை நாம் செய்யவே முடியாது. நான் சொல்கிறது விளங்கிருச்சுன்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளை நிறைய வேளையில் சில காரியங்கள் ரொம்ப மன வருத்தப்படுத்துது. நிறைய பேர் நம்மளை ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆள்லாம் எங்கள் சர்ச்சில் இருக்கணும், ஏன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நாங்கள் தேடணும்? ஏன் தேடணும் தெரியுமா? இயேசு அவங்கள தான் தேடினார். நிறைய வேளை சுவிசேஷத்தை யாருக்கு சொல்லணும் நம்ம தெரியாமல் இருக்கோம். ஆனால் யாருக்கு சுவிசேஷம் தேவைன்னா, பசியோடு இருக்கான், தாகத்தோடு இருக்கான், உணர்வு இல்லாமல் இருக்கிறான், பாவத்தை தண்ணியை போல குடிக்கிறான், தேவ பயம் இல்லாமல் இருக்கிறான், குருடனாக இருக்கிறான், செவிடனாக இருக்கிறான், சப்பானியாக இருக்கிறான், முடவனாக இருக்கிறான். நம்ம அநேக வேளை இதெல்லாம் தேவையில்லை நம்ம நினைக்கிறோம். இது மாம்சத்தின் பார்வை. ஆவிக்குரிய பார்வை உள்ளவன், தேவனுடைய பார்வை உள்ளவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீதிமான்களை தேட இயேசு வரல, நல்லவர்கள் பூரணர்களை தேட இயேசு வரல, பாவிகளை தேடவும் ரட்சிக்கவும் அவர்களை மீட்டுக்கொள்ளவுமே அவர் வந்தார். அவரை போல என் இருதயம் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு எருசலேம்லேருந்து எரியோவுக்கு ஒரு மனுஷன் பயணப்பட்டு போயிட்டு இருந்தான். கள்ளர் கையில் அகப்பட்டான். அவனை குற்றுயிராய் விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வழியை யார் வந்தா தெரியுமா? முதலாவது ஒரு ஆசாரியன் வந்தான், பக்க வழியாக போயிட்டான். ஒரு லேவியன் வந்தாங்க, அவனும் வேறு வழியாக போயிட்டான். நான் யோசித்து பார்த்தேன், அதே ஆசாரியனும் அதே லேவியனும் விழுந்து கிடந்த மனுஷன், வழியில் கிடந்த மனுஷன் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு நெடுமுட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு ஐயா எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருந்தா நிச்சயமாக உதவி செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ரொம்ப நீதிமானாக இருக்கிறான், நேர்மையாக இருக்கிறான். ஒரு பிரச்சனை அவனுக்கு இல்லைன்னொடனே எல்லாரும் அவன்கிட்ட ஓடி இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்ன பிரச்சனைனா, விழுந்து கிடக்கிற ஆள் பெரிய பிரச்சனையில் இருக்கிறான், யாருமே அவன் பக்கத்தில் போகலைங்க. ஒரே ஒரு சமாரியன் மட்டும்தான் வந்தான். நாம் இன்றைக்கி பாடுறோம், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரேன்னு பாடுறோம். ஆனால் நம்முடைய இறுதி எப்படி இருக்கு? யாரை போய் சந்திக்க விரும்புகிறோம்? யார்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்க விரும்புகிறோம்? யாரை தேடி போக விரும்புகிறோம்? நம்முடைய இருதயமே மாற வேண்டும். நம்முடைய இருதயமே மாற வேண்டும். அவருடைய நோக்கங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாதது, நம்முடைய யோசனைக்கு புலப்படாததுங்க. அந்த நோக்கத்தை நமக்குள்ள ஆண்டவர் இன்றைக்கு விதைக்க விரும்புகிறார். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்ன போது, ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது,
நாங்கள் மீனை பிடிச்சிட்டு வந்தவங்க. அந்த 12 சீஷரில் 7 பேர் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க. மீதி 5 பேருக்கு மீன் பிடி கூட தெரியாது. அவங்கள பார்த்து சொல்கிறார், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர். எப்படிப்பட்ட மனுஷன்? தொலைந்து போன மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷனை பிடிக்க போகிறேன்? துன்மார்க்கமானவன், ஊர் இருந்த பாவி என்று சொல்லப்படுறவன், ஆயக்காரன் சொல்லப்படுறவன், தன் பேரை கெடுத்து கொண்டவன், தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பண்ணுறவன், சபையை பாழாக்குகிறவன், விரோதித்து வந்தவன், எதிர்த்து வந்தவன், மறுதளித்தவன், காட்டி கொடுத்தவன். வாப்பா, நீதான் எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேணும். இன்னைக்கு இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பார்க்கிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே நம்ம கேட்கணும். நம்ம மாம்சத்தின்படி ஊழியம் செய்தால், ஆண்டவரே நல்ல ஆட்களாக என் கிளாஸுக்கு கொண்டு வாங்க, நல்ல ஆத்துமாவாக என்கிட்ட கொண்டு வாங்க. நல்ல ஆத்துமாவனா என்னது? சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற ஆத்துமா. என் கண்ணில் ரொம்ப நேர்மையாக, நீதியாக, பரிசுத்தமாக, நல்ல ஆள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொல்ல, நான் தேடி வரலப்பா, தேடி வரல. உடைந்து போனது, பாவியாக இருக்கிறது, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டது, அவர்களை தேடி வந்தேன். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவாராக. இன்றைக்கி நிறைய சபைகள் நம்ம எப்படி மாற ட்ரை பண்ணுறோன்னா, நான் சொன்ன பாருங்கள், ஷோரூம் கண்டிஷனுக்கு ட்ரை பண்ணுறோம். அது நம்முடைய லக்கே தவிர அது நம்முடைய தேடுதல் அல்ல. அது நம்முடைய தேடுதல் அல்ல. கர்த்தர் நம்மளை தேடி கொண்டு வர விரும்புகிற ஆத்துமாக்கள் யாருன்னா, கீழ்ப்படியாதவர்கள், மனமில்லாதவர்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாரும் நம்மகிட்ட கொண்டு வந்து சொல்கிறார், இவனை தேடி போவியா, இவர்களை தேடி போவியா? அப்படிப்பட்ட ஒரு இருதய மாற்றத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் அப்படி ஒரு மாற்றத்தை தாங்க. நீங்கள் பார்க்குறபடி பார்க்குறக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படியே ஒரு நிமிட கண்களை மூடி வலக்கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, நான் நீங்கள் பார்க்குறபடி பார்க்குற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயத்தை புறக்கணியீர் என்று வாசிக்கிறோம். கர்த்தாவே, தகுதியில்லாதவர்களை தேடுகிற கர்த்தர், பிரயோஜனம் இல்லாதவர்களை தேடுகிறவர், எதற்குமே பயன்பட மாட்டார்கள் என்று உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடுகிறவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய நோக்கங்கள் வினோதமாக இருக்கும். அந்த வினோதமான நோக்கங்களை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைத்துக்கொள்ள கிருபை தாங்க. இன்றைக்கு உம்மை போல நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கிருபை தாங்க ஆண்டவரே. ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் ரோமானம் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய திருமண விழாவுக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களை போய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா வாங்கன்னு கூப்பிட்டா, ஒருத்தன் சொல்கிறானா, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, எனக்கு வர முடியாது. ஒருவன் சொல்கிறான், எனக்கு இப்போ தான் ஒரு மாட்டை வாங்கினேன், இப்போ தான் பழக்க வைக்க போகிறேன், நான் வரல. ஒவ்வொருத்தரும் ஒரு நொண்டி சாக்க சொல்கிறாங்க. இவங்க யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, இவங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியல. நீ என்ன பண்ண தெரியுமா? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, பந்தி ரெடியாக இருக்கு. நீ ரோட்டுக்கு போயிட்டு அங்கே குருடன், சப்பானி, பிச்சைக்காரன் யாரெல்லாம் இருக்கிறானோ எல்லாரையும் கூட்டு வந்து என் விருந்துசாலி என்ன பண்ண நிரப்பு. அநேக வெளியில் நாம் சிறந்தவர்களை தேடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த இடத்திற்கு வருவதற்கே தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்க மேலே தான் கர்த்தருடைய இருதயம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. என் இருதயத்தையே மாற்றுங்க. நீங்கள் எந்த ஊழியம் செஞ்சிட்ருக்கலாம். இந்த சபையில் நீங்கள் ஒரு குழந்தைகளுடைய ஊழியம் செஞ்சிட்ருக்கலாம், வாலிபர்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்யலாம். நீங்கள் யாரை தேடுறீங்க?
யாருக்கு நேராக நம்முடைய கவனம் திரும்பி இருக்கு? நல்லவர்களுக்கே நல்ல பாடம் புகற்ற கர்த்தர் நம்மை அழைக்கல. கண்டுபிடிச்சதையே நம்ம திரும்ப திரும்ப பாதுகாக்கிறதுக்கு இல்லை. இழந்து போனதை, காணாமல் போனதை, நொறுங்கி போனதை, உடைந்து போனதை கர்த்தர் நாம் தேட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. இப்போ முதலாவது, God's purposes may be strange. என்ன ஸ்ட்ரேஞ்ச்? உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து மனுஷரை பிடிக்கிறது, வினோதமான காரியங்கள், வித்தியாசமான மனதிற்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்யும்படி அழைக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நீங்கள் அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? வாசிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து என்னோட வாசிங்க பார்ப்போம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நம்பர் 1, I said God's purposes may be strange. தேவனுடைய நோக்கங்கள் வினோதமானது, புத்தி கெட்டாத காரியம், புதிதா இருக்கும். ரெண்டாவது, தேவனுடைய நோக்கங்கள், God's purposes begins by shaping us first. முதலாவது நம்மை அவர் உருவாக்க விரும்புகிறார். என்னை பின்பற்றி வாங்கன்னாரு. எதுக்குன்னா, நீங்க மனுஷரை பிடிச்சிருவீங்கன்னு சொல்லல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். It talks about not just a purpose, it talks about a process that is involved. நமக்குள்ள ஏதோ ஒன்றை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஊழியத்தில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் இதுதான். கர்த்தர் நோக்கம் கொடுத்துட்டாருன்னு எதையும் செஞ்சிட முடியாது. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற முதலாவது பட்டணக சாலைக்கு, பட்டறைக்கு போக வேண்டியது மற்றவர்கள் அல்ல, நாம தான் போனோம். எத்தனை பேர் நான் சொன்னதை உணர்ந்துட்டீங்க? நாம ஒரு விதமாக உருவாக்கப்படாமல் நாம யாரையும் பிடிக்க முடியாது. தரிசனம் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், ஆனால் அதுக்கு வேண்டிய உருவாகுதல் நமக்குள்ள உண்டாகாம ஒன்று சின்ன காரியத்தை கூட நம்ம சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு இங்கே தான் பெரிய தவறு. நான் என்னுடைய சின்ன அனுபவத்தில் என்னால் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு ஊழிய வாஞ்சை இருக்கிறது, ஊழிய தரிசனம் இருக்கிறது, ஊழிய செய்யணுன்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்குது, ஏன் ஊழிய அழைப்பு கூட இருக்குது. ஆனால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த பலனையுமே அவங்க அடையாமல், அவங்க சிக்னிஃபிகண்ட்டாக எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்காமல் இருக்கிறாங்க. எந்த சாதனையுமே அவங்க வாழ்க்கையில் கிடையாது. ஒரு ஆத்துமாவை அவங்களால ஆதாயப்படுத்த முடியலை. ஆனால் அவங்கள கேட்டு பாருங்கள், அவங்க அழைப்பை பற்றி ரொம்ப நேரம் பெரிய சாட்சி சொல்லுவாங்க. அவங்க கர்த்தர் எப்படி தங்களை கொண்டு வந்தார், தங்களை எப்படி பிரிச்செடுத்தார், எப்படி பேசினார், தரிசனம் கொடுத்தார், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா, நோ ஷேப்பிங் அப். அவங்க உருவாக்கப்படலை. உருவாக்குறது தங்களை ஒப்பு கொடுக்கல. அவங்க என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? கர்த்தர் அழைச்சிட்டாரா, ஓ ஐ எம் குட் அண்ட் ரெடி, நவ் ஐ கேன் கோ இன் அண்ட் ஜஸ்ட் ட்ரா பீப்புள் டு மை செல்ஃப். அவங்க நினைக்கிறாங்க, என்ன ஆண்டவர் அழைச்சிட்டாரா, நாளைக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் அப்படியே 1000 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்படி அல்ல ஊழியம் என்பது. ஊழியத்தில் தேவன் ஒருவரை பயன்படுத்த வேண்டுமானால் மற்றவர்களை தேவன் பிடிப்பதற்கு முன்பதாக முதலாவது பிடிக்க விரும்புகிற மனுஷனை தேவன் உருவாக்குகிறார். என் பின்னால வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள், அது நோக்கம், ஆக்குவேன் அப்படின்றது நமக்குள்ள தேவன் செய்ய விரும்புகிற கிரியை. யோசேப்புக்கு ஆண்டவர் வாலிப பிள்ளையா இருக்கும்போது தரிசனம் கொடுத்தார். 11 நட்சத்திரம், சூரியன், சந்திரன் அவனுக்கு முன்பாக வணங்க வேண்டும் அப்படின்னு தரிசனம் வந்தது. 11 அரிக்கட்டுகள் அவனுக்கு முன்பாக வணங்கினது அப்படின்றது தரிசனம். ஆனால் தரிசனம் ஏன் அடுத்த நாளே நிறைவேறல? 13 வருஷம் கிட்டத்தட்ட ஆண்டவர் அவனை ஒரு அந்நிய தேசத்தில் கொண்டு வச்சு, அதில் எத்தனை வருஷம் தெரியல, ஒரு ராஜாவினுடைய ஆளுகைக்கு நேரடியாக இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் கொண்டு போய் பல ஆண்டுகள்
அவனை கொண்டு போய் தனிமையில் கொண்டு உட்காரச்சிட்டார். எதுக்கு? யோசித்து பார்த்தீங்களா? எப்பயாவது தரிசனம் ஒன்று, வாழ்க்கை ஒன்று, என்னங்க இப்படி நடந்துட்டு இருக்கு? இத்தனைக்கு அவனுக்கு வைராக்கியம் இருக்குது, தேவ பயம் இருக்குது, பக்தி இருக்குது, பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு துணிச்சல் அவனுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் அவன் மூலமாய் அவனுக்கு சொல்லப்பட்ட எந்த தரிசனமே நிறைவேறல. ஏன்னு நினச்சிங்களா? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இதற்கு பதில தான் 105ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். அங்கே வேதம் சொல்கிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவனுடைய ஆத்துமா இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப கர்த்தர் வந்து தரிசனம் கொடுத்துட்டாரு, ஆனா 13 வருஷமா வசனத்தை வச்சு புடமிட்டார் அவனை. There was a shaping, there was a process. அவனை உருவாக்குறதுக்கு பல ஆண்டுகள் தேவையா இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு கட்டிடத்தில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. இந்த கட்டிடத்தை டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிச்சிருக்கும். ஆனால் டிசைன் பண்ணவுடனே அடுத்த நாள் கட்டிடம் மேலே இல்லை, டிசைன் இருக்குது. ஆனால் அந்த டிசைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு பல வருஷங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா வேலை செய்ய வேண்டியிருக்கு. பல நாள் வந்து அந்த இடத்துல கஷ்டப்பட வேண்டியிருக்கு. lot of shaping, lot of process is necessary for the project to be completed. இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு, கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தாரு, கர்த்தர் என்னை வந்து தரிசனத்தில் பேசினார், ஒன்றுமே நடக்கலையே பாஸ்டர், பெரிய ஒரு ஹார்வெஸ்டே இல்லையே, பெரிய விதத்தில் எனக்கு எந்த ஒரு விளைச்சலுமே இல்லையே பாஸ்டர். அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு அன்பாக சொல்லுவேன், கர்த்தர் அழைச்சார், உண்மைதான். நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்க மாற்றுவேன். இது வந்து கர்த்தர் நம்ம கொடுத்த தரிசனம், பர்பஸ். நோக்கம்லாம் வித் ஸ்ட்ரேஞ்ச் பர்பஸ் தான், பட் இட் இஸ் அ பர்பஸ். கர்த்தர் நோக்கத்தை வச்சுட்டாரு. ஆனால் மனுஷனை நீ பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் ஏதோ ஒன்று விதமாக மாற்ற விரும்புகிறேன்ப்பா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு வந்து இந்த சீஷர்களை பார்த்து என்னை பின்பற்றி பாருங்க, மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னது நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, யோசித்து பாருங்க, ஒரு நொடியில் அவங்கள வந்து அப்போஸ்தலனா மாற்றியிருக்க முடியாதா? நாம் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஒரு பாடல் கூட நம்ம பாடுவோம், தப்பு கிடையாது பாட்டு பாடுறது. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதத்தை நான் காண வேண்டும். அப்போ நம்ம எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி அடுத்த வருஷம் வந்தால் பரவாயில்ல பாஸ்டர் அப்படியா ஜெபம் பண்ணுறோம்? இன்றைக்கி ஜெபம் பண்ண, இன்றைக்கி ராத்திரியே பெல் அடிக்கணும், இன்றைக்கி ராத்திரியே மெயில் வரணும், இன்றைக்கி ராத்திரியே கதவு திறக்க பண்ணணும், அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம்? அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு காரியம் ஆரம்பிச்சிட்டா ப்ராசஸ் வந்து ஆண்டவர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தட்டின உடனே பெல் அடித்த உடனே வந்துடணும், அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி நடக்காத போது தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போய்டுறோம். என்னங்க இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவருக்கு என் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்னு ஏன் சந்தேகம் வர ஆரம்பிக்குதுன்னா, தாமதங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, ஆமாம் ஏற்றுக்கொள்ள முடியலை. மனுஷன் தான் தாமதிக்கிறான்னு பார்த்தா கர்த்தர் அதுக்கு மேலே இருக்கிறாரு. இதுக்கு மனுஷன்ட்டே ஓடி இருக்கலாம் போல இருக்கேன்னு சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? ஜெபிச்சு எவ்வளோ நாள் காத்திருக்குது? அது மனுஷன்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா உடனே செஞ்சு கொடுத்துட்றான், அப்போ மனுஷன்ட்ட போகலாம், அப்படி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஆண்டு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு, உலகம் தான் பேசஞ்சரில் போகுதுன்னு பார்த்தா ஆண்டு சூப்பர் ஃபாஸ்ட்னு பார்த்தா அவர் ரொம்ப பேசஞ்சருக்கு மேலே பயங்கரமான பேசஞ்சர் இருக்கார், நடராஜாவாக இருக்கார் அவர். எவ்வளோ நாள் காத்திருக்குது, ஒன்றுமே நடக்கலை. இல்லைப்பா, கர்த்தருடைய அழைப்பு இருக்குது, கர்த்தருடைய நோக்கம் இருக்குது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நீ மனுஷனை பிடிக்கிறதுக்கு முதல்ல உன்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நமக்குள்ள சில காரியங்களை தேவன் திசை திருப்ப விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்களை மாற்ற விரும்புகிறார், நம்முடைய சுபாவங்களை கடைய விரும்புகிறார், நமக்குள்ள சில கிரியைகளை நிறைவேற்ற விரும்புகிறார். நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறவருடைய வல்லமையின்படியே. இன்றைக்கி நம்ம நிறைய வேளை ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் நம்முடைய சுத்திகரிப்பாக ஜெபிச்சிருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்முடைய சுபாவங்கள் மாறணும்னு எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபிச்சிருக்கோம்? அங்கே தான் கீ இருக்குது. நாம் மாறாமல் யாரையும் மாற்ற போகிறதில்ல. நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நாம் மாறாமல் நம்ம யாரையுமே மாற்ற போகிறது கிடையாது. ஒரு சபை நடத்துகிற ஊழியனா என்னால் தாழ்மையாக சொல்ல முடியும், ஒரு சபைக்குள்ளே
ரொம்ப சந்தோஷப்பட மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகம் சபையில் நடக்குது. நான் அதுக்காக கர்த்தருக்குள்ள மகிழ்கிறேன். ஆனால் சில வேளையில் சில செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசே உடைச்சிருது. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன் இப்படி நம்ம சபையில் இப்படி நடக்குது? ஒரு ஏதாவது ஒரு புகார் வருது வச்சுடுங்களேன், இவங்க இப்படி பண்ணாங்க, இந்த பிள்ளை அப்படி பண்ணா, இந்த பையன் அப்படி பண்ணிட்டான் சொல்ல கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் இதை பற்றி நான் தியானிக்கும்போது யோசிக்கும் என்ன இப்படி நடந்து. அப்போ உடனே ஒரு கேள்வி எனக்குள்ளே நான் கேட்குறேன், இப்படி நடப்பதற்கு நான் ஏதாவது சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கா? என் வாழ்க்கையில் ஏதாவது நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கா? நான் விட வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா? எனக்குள்ள ஏதோ ஒரு கிரியை கர்த்தர் செய்ய விரும்புகிறாரா? நான் மாறணும் ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம உலகத்தையே புரட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். புரளாத ஒரே ஆள் நம்ம தான். உண்மைங்க அது. ஒரு முறை எங்கள் சபையில் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன், ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அவங்க ஃபேமிலியில். அப்போ அவங்க ஒய்ஃப் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் இவர் உலகத்தை ரட்சித்ததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவர் ரட்சிக்கப்பட சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜெப குறிப்பு எப்படி இருக்குது பாருங்கள். உலகத்தை ரட்சித்தது இருக்கட்டும், முதல்ல இவர் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்போ வீட்டில் என்ன இல்லாமல் போயிடுச்சு? சாட்சி இல்லாமல் போச்சு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சாட்சி எல்லா இடத்துலையும் சொல்லணும். ஆனால் சாட்சிகளாக இருப்பீர்கள். நாம் இல்லாத ஒன்றை சொல்ல முடியாது. நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யணும். நல்ல இது தயவுசெய்து இந்த வார்த்தையை ஆழமாக உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் மனுஷராய் பிடிப்பதற்கு என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்கப்பா. எனக்குள்ள ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வாங்க. எனக்குள்ள ஒரு சேஞ்சை கொண்டு வராமல் நான் மற்றவர்களை சேஞ்ச் பண்ணவே முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை இது கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தாராம். அவர் எதை அவர்கிட்ட போய் விண்ணப்பம் வச்சாலும் அவர் செஞ்சிருவாராம். அப்போ அன்றைக்கி அந்த ஊரில் ஒரு அம்மா அவங்க பையன் அந்த ரிஷிகிட்ட கூட்டு போயிட்டு, ஐயா நீ உங்கள்கிட்ட நிறைய மந்திர சக்திலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என் பையன் வந்து இந்த வெல்லம் எங்கே வச்சாலும் எடுத்து சாப்பிட்றான். அடித்து பார்த்துட்டேன், தண்டித்து பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், அமைதியாக உட்காந்து ஆலோசனை கொடுத்து பார்த்துட்டேன், விடவே மாட்டேங்கிறான் ஐயா. அவனுக்கு வயிற்றுல நிறைய பிரச்சனை வருது. இந்த வெல்லத்தை வந்து எங்கே வச்சாலும் எடுத்து சாப்பிட்றான். நீங்கள் எது சொன்னாலும் நடக்கும்ன்றாங்க, நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு சொல்கிறீங்களான்னு தானா. இவர் பார்த்துட்டு, அப்படியா சரி ஒரு 3 நாள் கழித்து வாங்க அப்படின்னாராம். சரி இவங்களும் சரி 3 நாள் நல்லா மந்திரம்லாம் பண்ணி வைப்பார் போல கழித்து கூப்பிட்டு போனாங்களாம் பையன்கிட்ட. கூப்பிட்டு போய் அந்த அம்மாட்ட சொன்னாரா, நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பேசினாராம். ஒரு 2 நிமிஷம் பேசினோன்னே அவன் மனம் உடஞ்சி அழுது வெளியில் வந்து அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டான். நான் காலைல விழுந்து, அம்மா நான் வெள்ளெல்லாம் சாப்பிட்ட தப்பு தாம்மா, இனிமேல் நான் சாப்பிட மாட்டேம்மா. இந்த அம்மாவுக்கு ஒரே புல்லரிச்சு போயிட்டாங்க. உண்மைதான் போல இருக்குது, இவருக்கு பயங்கர பவர் இருக்குது, நம்ம இத்தனை வருஷமாக போராடினதை 2 நிமிஷம் பேசி மனதை மாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு தாங்க முடியலை. உள்ளே போனாங்களாம். ரிஷி, உங்களுக்கு என்ன வல்லமை, இவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு, 2 நிமிஷத்தில் என் பையன் மனசை மாற்றிட்டீங்கன்னா இதுக்கு என்ன ரகசியம்? பையனை வெளியே போயிருக்க சொல்லுங்கன்னாரா. பையன் வெளியே போனேன்னு சொன்னாரா, மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லைம்மா, எனக்கே வெள்ளம் சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப இருந்துச்சு. நானே வெள்ளத்தை வேண்டாம் விட மாட்டேன். இந்த 3 நாள் எதுக்குன்னா, இந்த வெள்ளம் சாப்பிட்ற பழக்கத்துலேருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு முதல்ல நான் யோசித்தேன். அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். 2 வார்த்தை பேசினா அவன் சரியாயிட்டான்னாராம். இந்த மாதிரி எத்தனை வெள்ளம் நம்மகிட்ட இருக்கு தெரியல. நாம் எல்லாரையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். மாறாத ஒரே ஆள் யார் தான்? நாம் மாறாமல் யாரும் என்ன செய்ய முடியாது. See, if your life is transformed, you will be easy to transform anybody. You can transform anybody. நாம மாறணும். நாம மாறாமல் ஒரு மனுஷனை பிடிக்க முடியாதுங்க. இன்றைக்கு ஊழியத்தில் ஆண்டவர் இந்தியாவை ரட்சியும், தேசத்தை ரட்சியும், உலகத்தை ரட்சியும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் எவ்வளோ ஆழமாக இறங்கியிருக்கோன்னு நாம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ரட்சிப்பே ஊசலாடிக்கிட்டு இருக்கு.
இல்லையா? நாமளே விழுந்து 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 எழும்பிட்டு நாம் போய் எப்படி இன்னொரு குழியில் இருக்கிறவனை போய் எப்படி தூக்க முடியும்? ஒரு குருடன் எப்படி இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியும்? 2 பேர் சேர்ந்து குழியில் விழுந்துருவான் இல்லையா? அப்போ என்னுடைய கண்கள் தெளிவடைய வேண்டும். முதலாவது என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும். அப்போ நான் பேசும்போது என் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? பலமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் யுவர் பர்பஸ் ஆன் மை லைஃப். தே ஆர் ஸ்ட்ரேஞ்ச் பர்பஸஸ், பட் லார்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரோசஸ் இன் மை ஹார்ட். எனக்குள்ள ஒரு கிரியை செய்ய நீங்கள் இன்றைக்கு துவங்குங்க ஆண்டவரே. என்னை நீங்கள் பண்படுத்துங்க ஆண்டவரே. என்னை நீங்கள் உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்காக நான் ஓட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை, அதே வசனம் திரும்ப வாசிங்க. மத்தேயு 4:19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள். பியூட்டிஃபுல். முதலாவது சொன்னேன், மனுஷனை பிடிப்பது என்பது தேவனுடைய நோக்கம், ஆனால் அது வினோதமான நோக்கம். ரெண்டாவது நம்ம கவனித்தோம், இந்த நோக்கம் நிறைவேற நாம் மாற வேண்டும். there is a process involved. மூன்றாவது மிக முக்கியமான காரியம் இந்த வசனத்தில் பாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். நோக்கம் பிடிக்கிறவர்களாக்குவேன், நமக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ். ஆனால் இது ரெண்டுமே நடக்கணும்னா என் பின்னே வாருங்கள். நம்பர் 3, the presence of Jesus. இயேசுவோடு ஒரு மனுஷன் நடக்காமல், அவரை பின்பற்றி போகாமல் அவன் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, அவன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் பார்க்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவின் பின்னே நெருங்கி வந்து அவருடைய சமூகத்தோடு அவனுக்கு ஒரு இணைப்பு தொடர்பு இல்லாமல் அவன் தேவ நோக்கத்தை நிறைவேற்றவும் முடியாது, தன்னிலே மாற்றத்தையும் காண முடியாது. தேவ நோக்கமும் அவருடைய சித்தமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற மண்டை நான் வரணும் ஆண்டவரே. ஆண்டவர் இவங்களை பின்பற்றி போ, அவங்கள பின்பற்றி போலாம் சொல்லலை, என்னை பின்பற்றி வாங்க, என் பின்னால் வாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒருத்தர் பின்னால் நம்ம போகணும்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் தான் போக முடியும். அல்லது கூட்டத்தில் நம்ம திசை மாதிரி போயிடுவோம். நம்முடைய கண்கள் அவர்கள் மேலேயே இருக்கணும், நம்முடைய காது அவருடைய சத்தத்தை கேட்டே இருக்கணும். இந்த ஃபேமிலி மீட்டிங்ஸில் ஒரு கேம் ஒன்று வைப்பாங்க. அந்த கேம் என்னென்னா, கணவன் மனைவிக்கு நடுவில் கேம்ஸ் நடத்தும் போது சர்ச்செல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணமாக கணவனுடைய கண்ணை கட்டி விட்ருவாங்க, ஃபுல்லாக கட்டிட்டு எல்லா கணவன்மார் எல்லார் கண்ணையும் கட்டிடுவாங்க, பார்க்க முடியாதபடி. இந்த பக்கம் ஃபுல்லாக மனைவிமார் கூட்டம். இவங்க என்ன பண்ணணும், இந்த கணவன்மாரை கத்தி 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 அவங்கள ஒரு சேரில் உட்கார வைக்கணும். ஒரே நேரத்தில் 10 பேர் கத்தினா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள், அந்த கணவனுடைய நிலைமை என்ன. ஆனால் கத்துவாங்க பாருங்கள், எல்லாரும் அப்படி கத்துவாங்க, லெஃப்ட்டில் போ ரைட்டில், எல்லோரும் ஒரே நேரத்தில் லெஃப்ட்டில் போ ரைட்டில், அப்புறம் 10 சேர் இருக்குவாங்க. எந்த கணவன் கரெக்டாக போய் உட்காராருன்னா, தன் மனைவி சத்தத்தை மாத்திரம் கேட்டு அறிஞ்சு பழக்கப்பட்டவர் கரெக்டாக போய் உட்காந்துருவார். பல பேர் சத்தத்தை கேட்டவர் தடுமாறுவார். எல்லார் சத்தமும் தன் மனைவி சத்தம் மாதிரியே இருக்கும். அவர் கடைசி வரைக்கும் உட்காரவே முடியாது. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உலகத்தில் பல சத்தம் வரும், ஆனால் இயேசுவின் சத்தம் என்னன்னு புரிஞ்சு அதை தெரிஞ்சு ஒருத்தன் நடக்கிறதுக்கு, தன்னை அவருடைய பிரசன்னத்தோடு நெருங்கிய உறவோடு ஒருத்தன் பழக்கத்தோடு முன்னால் போவானானா, அவன் முடிவு வெறுங்கையாக வரவே மாட்டான், அநேக மனுஷரை பிடிச்சவனாக வருவான். ஹல்லேலூயா. நான் இன்னும் சொல்லுவேன், வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவனை கர்த்தர் நிரப்புவார். இன்னைக்கு தேவை தெய்வ பிரசன்னத்தோடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம், அவரோடு நடப்பது, அவர் அண்டை சேர்வது. ஒரு அழகான பழைய பாட்டு இருக்குல்ல, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் கிட்டி சேர்வதே என்னுடைய ஆவல், மாவலிய கோரமான வன் சிலுவை நான் மீதினில் நான் கோவே தொங்க நேரிடனும் ஆவலாய் அண்டை சேர்வேன். இன்றைக்கு ஒரு சபையாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவருடைய நோக்கம் வினோதமானது, நான் நினைக்கிறது போல இல்லை. அவர் தேடுறதே வித்தியாசமாக தேடுறாரு, அவர் பிடிக்கிறதே வித்தியாசமாக பிடிக்கிறார். அதை பிடிக்கணும்னா நாம் மாறணும்.
எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். எனக்குள்ள மாற்றமோ என் கையில் ஆத்துமாக்கள் வர வேண்டுமானா ஆண்டவரே உம் அண்டை நான் சேரணும்ப்பா. உம்மோடு நான் நேரத்தை செலவழிக்கணும். உம்மை பின்பற்றி வரணும். நம்முடைய வசனத்தோடு நான் தரித்திருக்கணும். நம்முடைய பிரசனத்தோடு தரித்திருக்கணும். அவரோடு இருந்து பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வெறுமையாக விடவே மாட்டார். தேவனே நான் உமது அண்டை. ஒரே ஒரு சரணம் பாடிடுவோமா? தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். போதும். ஆண்டவர் சொல்றாரு, உலகமெங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசவம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அதோட விடலை, கடைசி ஒரு வரி, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க நான் கூட இல்லைன்னா நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவன் என்னிலும் என் வசனம் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி அந்த அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, உம்மை நான் பின்பற்றணும், நீங்கள் அண்டையில் வரணும், எனக்கு கிருபை தாங்க. இந்த அந்த அந்த அர்த்தத்தை உணர்ந்து இந்த பாடலின் வரியை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, என் ஊழியம் ஜெயமாக வெற்றியாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒருவனாக நான் மாற உன் மண்டை என்னை கட்டி சேரும். பாடுவோமா? தேவனே உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே